சொற்பொருள் பின்வரு நிலையணி. அணி விளக்கம். செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளையே தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும். சான்று. குழந்தைங்களா, உங்கள் பாடப்பகுதியில் 2 திருக்குறள் இந்த அணியை பின்பற்றி வருது. நான் அதை இங்கே சொல்லிடுறேன். நீங்கள் எழுதும்போது ஏதாவது ஒன்று மட்டும் எழுதுனா போதும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அணி பொருத்தம். இக்குறளில் பொருள் என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து கருத்து என ஒரே பொருளையே தருகிறது. எனவே இது சொற்பொருள் பின்வரு நிலை அணிக்கு பொருத்தமாயிற்று. வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து அந்த சொல் ஒரே பொருளையே தந்ததுன்னா அதற்கு பெயர் என்ன? சொற்பொருள் பின்வரு நிலை அணி. அடுத்த குறள் எதுன்னு பார்க்கலாமா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். இக்குறட்பாவில் எண்ணிய என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து நினைத்த என்னும் ஒரே பொருளையே தருகிறது. எனவே இதுவும் சொற்பொருள் பின்வரு நிலை அணிக்கு சான்றாயிற்று. சொற்பொருள் பின்வரு நிலை அணியை சார்ந்த 2 திருக்குறள் எது? 1. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 2வது திருக்குறள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின்.